அன்பு உறவுகளே, உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தியா இல்லையா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு கதை உங்க வாழ்க்கைய மாத்தப் போகுது. ஒரு காலத்துல ஒரு காகம் இருந்தது. அதுக்கு தன் வாழ்க்கையில பெரிய வருத்தம். நம்ம ஏன் இப்படி கருப்பா அசிங்கமா இருக்கோம் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு நாள் ஒரு மரத்துல உட்கார்ந்து அது அழுதுட்டே இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில ஒரு மங்க் துறவி உட்கார்ந்திருந்தாரு. காகத்தோட கண்ணீர் துளி அவர் கன்னத்துல விழுந்தது. அவர் நிமிர்ந்து பார்த்தார். காகம் அழுதுட்டு இருந்தது. அவர் கேட்டார், ஏன் அழற? உனக்கு என்ன ஆச்சு? காகம் சொல்லுச்சு, சாமி, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. யாருமே என்ன நேசிக்கல. எல்லாரும் என்ன விரட்டுறாங்க. பிச்சைக்காரன் மாதிரி எச்சில் இலையில தான் நான் சாப்பிட வேண்டியிருக்கு. இப்படி வாழ்றதுக்கு நான் செத்தே போகலாம். அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். ஆனா காகம் அதை கேட்கல. துறவி சொன்னாரு, சரி, வருத்தப்படாத. உனக்கு என்னவா மாறணும்னு சொல்லு. என் மந்திரத்தால உன்னை மாத்துறேன். காகம் ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னது, என்ன ஒரு அன்னப்பறவையா மாத்திருங்க சாமி. துறவி சொன்னாரு, சரி, ஆனா ஒரு கண்டிஷன். நீ முதல்ல போய் ஒரு அன்னப்பறவை கிட்ட பேசி அது சந்தோஷமா இருக்கான்னு கேட்டுட்டு வா. காகம் பறந்து போய் ஒரு அன்னப்பறவைய பார்த்தது. நீ எவ்வளவு அழகா இருக்க, பால் மாதிரி வெள்ளை நிறம், உன்னை எல்லாரும் ரசிப்பாங்க. நீதான் உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் பேர்ட் அப்படின்னு சொல்லுச்சு. அன்னப்பறவை வருத்தமா சொல்லுச்சு, இல்ல நண்பா, நான் சந்தோஷமா இல்ல. வெள்ளை ஒரு நிறமே இல்லையே, எனக்கு எந்த கலரும் இல்ல. ஆனா கிளிய பாரு, அது எவ்வளவு அழகா பச்சையா சிவப்பா இருக்கு. கிளிதான் உலகத்துல ரொம்ப சந்தோஷமான பறவை. இத கேட்ட காகம் கிளியை தேடி பறந்தது. கிளிகிட்ட போய், உன் கலர்ஸ் எல்லாம் சூப்பர், நீதான் ரொம்ப குடுத்து வச்சவன்னு சொல்லுச்சு. கிளி சொல்லுச்சு, இல்ல காகமே, எனக்கு எப்பவும் ஒரு பயம் இருக்கு. என்னை யாராவது பிடிச்சு கூண்டுல அடைச்சிருவாங்களோன்னு பயந்தே நான் வாழ்றேன். மயில பாரு, அது எவ்வளவு கம்பீரமா அழகா இருக்கு. கடைசியா காகம் ஒரு ஜூக்கு போய் மயில பார்த்தது. மயில சுத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் நின்னு ரசிச்சிட்டு இருந்தாங்க. மக்கள் போனதுக்கப்புறம் காகம் மயில்கிட்ட பேசிச்சு, மயிலே, நீ எவ்வளவு லக்கி. உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது. நீதான் சந்தோஷமாயிருப்ப. மயில் அழுதுகிட்டே சொல்லுச்சு, இந்த அழகால தான் நான் இந்த கூண்டுல அடைபட்டு கிடக்கிறேன். மக்களுக்காக என் இறக பிடுங்கும்போது எனக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? நான் இந்த ஜூல இருக்கிற மத்த பறவைகளை எல்லாம் கவனிச்சேன். காகமான உன்னை மட்டும்தான் யாருமே கூண்டுல அடைக்கல. நீ நினைச்சா எங்க வேணாலும் பறக்கலாம். உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு காகமா பிறந்திருக்கலான்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறேன். மயில் சொன்னதை கேட்டு காகம் அதிர்ந்து போச்சு. முதல் முறையா அதுக்கு காகமா இருக்கிறதுல ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது. காகம் மறுபடியும் அந்த துறவிக்கிட்ட வந்துச்சு. அவர் கேட்டார், இப்போ நீ என்னவா மாறணும்? காகம் சொல்லுச்சு, சாமி, நான் நானாவே இருந்துக்கிறேன். மத்தவங்க வாழ்க்கைய பார்த்து கம்பேர் பண்ணதுதான் நான் செஞ்ச தப்பு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம இததான் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிறத விட மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறோம். அந்த கம்பேரிசன் தான் நம்ம மகிழ்ச்சியை திருடுற பெரிய திருடன். உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை தேடுறத நிறுத்திட்டு என்ன இருக்கோ அதை நேசிக்க ஆரம்பிங்க. தன்னோட வாழ்க்கைய மத்தவங்களோட ஒப்பிடாம எவன் ஒருத்தன் திருப்தியா வாழ்றானோ அவன்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. மத்தவங்க வாழ்க்கைய வேடிக்கை பார்க்காதீங்க.